Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா கையில இருக்கக்கூடிய தேவையற்ற சதையை மட்டும் குறைக்கிறதுக்கான 5 சூப்பரான உடற்பயிற்சிகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். பெரும்பாலும் ஆண்களுக்கு கைகளில் அதிகமாக சதை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்குன்னு பலவிதமான உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவாங்க. இருந்தாலுமே சிலருக்கோ லேசான சதை தொங்குற மாதிரி இருக்கும். அது அவங்களோட உடல் அமைப்பையே கெடுத்துருன்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் இதை யாருமே விரும்புறதில்ல. அதை போக்குறதுக்காக எளிமையான ஹோம் ஒர்க் அவுட்ஸ் இருக்கதாங்க செய்து நாம அதை தேர்ந்தெடுத்து செய்யறதன் மூலியமா நம்மளோட கைகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சதைகளை ஈஸியாக குறைக்க முடியும். வாங்க அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். முதலாவதா ஸ்டாண்டிங் ஆர்ம் சர்க்கிள்ஸ் என்ற பயிற்சியை பத்தி பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்யறதுக்கு முதல்ல நின்றுக்கிட்டு 2 கைகளையும் மேலே தூக்கணும், அப்புறமா கீழே இறக்கணும். அதே நேரத்தில் உங்களோட கால்களை கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கோங்க. 2 கைகளையும் உங்க தலைக்கு மேலே தூக்குங்க. அப்புறமா உங்களோட இடுப்புக்கு கீழே இறக்கிடுங்க. இப்படி 30 செகண்ட்ஸ் வரைக்கும் செஞ்சுட்டு வரும். ரெண்டாவது ஒர்க் அவுட் என்னன்னா ட்ரைசெப்ஸ் டிப்ஸ். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த உடற்பயிற்சின்னு சொல்லலாம். ஒரு பெஞ்சை எடுத்துக்கோங்க, அதில் முன்னாடி நீங்கள் திரும்பி நின்றுக்கோங்க. உங்களோட 2 கைகளையும் பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த பெஞ்சை பிடிச்சிக்கோங்க. லேசாக பெஞ்சோட முன்பக்கமாக உட்காந்து எந்திரிக்கணுங்க. உங்களோட முழு சக்தியும் உங்களோட கைகளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் தொடர்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். எந்த உடற்பயிற்சி செய்யும் போது உங்களோட பின்பகுதி தரையில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் 30 செகண்ட் செய்யணும். அவ்வளோதாங்க. மூணாவது உடற்பயிற்சி நீ புஷ்அப். இது ஒரு சாதாரண புஷ்அப் மாதிரி தான். ஆனால் நம்மளோட 2 கை முட்டிகளையும் கால் முட்டிகளில் மட்டுமே தரையில் வச்சு இந்த புஷ்அப்பை செய்யணும். இதை தொடர்ந்து ஒரு 30 செகண்ட் செஞ்சுட்டு வரணும். உங்களோட வயிற்று பகுதியை நெஞ்சு பகுதியை தரையில் படாத மாதிரி உங்களோட கால் மூட்டு அதுக்கப்புறம் கை மூட்டு தரையில் படுற மாதிரி இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். நாலாவது உடற்பயிற்சி இதை இங்கிலீஷில் பிளாங்க்னு சொல்லுவாங்க. நம்மளோட 2 உள்ளங்கைகளையும் தரையில் படுற மாதிரி வச்சுக்கணும். கால்களோட நுனி விரலையும் தரையில் படுற மாதிரி வச்சுக்கணும். ஒரு மலை ஏறுற மாதிரியான தோற்றத்தில் நாம நின்னுக்கணும். நம்மளோட வயிறு உடல்ல இருக்கக்கூடிய வேற எந்த பகுதியும் தரையில படாத மாதிரி பார்த்துக்கணும். 2 காலும் உள்ளங்கையும் தரையில மட்டுமே இருக்கணும். நேரா இருக்கிற மாதிரி பார்க்கறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. கையை மட்டும் மடக்கக்கூடாது, காலையும் மடக்கக்கூடாது. இப்படி முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சமா ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த உடற்பயிற்சியை செய்யணும். கடைசி உடற்பயிற்சி இதுவும் ஒரு வகை பிளாங்க் தான், ஆனா சைடு பிளாங்க்னு சொல்லுவாங்க. இதை செய்யறதுக்கு அங்க ஏற்கனவே சொன்ன மாதிரியான பொசிஷன் போயிடுங்க. ஆனா அதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா உள்ளங்கைகளை வைக்கிறதுக்கு பதிலாக கை முட்டிகளை தரையில படுற மாதிரி வச்சுக்கணும். நம்மளோட கை எல் மாதிரியான ஷேப்ல வச்சுக்கணும். இப்படி 30 செகண்ட்ஸ் நீங்க இந்த பயிற்சியை செய்யணும். இப்ப நான் சொன்ன இந்த 5 பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல ஒரு நல்ல பலனை பார்க்க முடியும். கைகள் இருக்கக்கூடிய தேவையற்ற சதை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இதே நேரத்தில் நீங்க உங்களோட டயட்டையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த உடல் எடையும் ரொம்பவே ஃபிட்டான தோற்றத்துக்கு வரும். ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த ஹோம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.